ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த உறுப்பினர் ஹச் ராஜாவை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது யார்? ஆனா முதல்ல கூட்டணி வச்சது அதிமுக தான். திமுக இல்ல. இல்ல அதிமுக வச்சிருந்தாலும், திமுக தானே அங்கீகாரத்த குடுக்குது. அத நீங்க பார்க்கணும்ல. நீங்க தானே சொல்றீங்க அங்கீகாரம், அங்கீகாரம்னு நீங்க சொல்றீங்க. தேர்தல் கமிஷன்ல அங்கீகாரம் பெற்ற கட்சி பாஜக. தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதற்கு காரணமே இப்ப திமுக. அன்னைக்கே அவங்க 2 பேரும் ஒன்றிட்டாங்க, இணைஞ்சிட்டாங்கன்னா, இன்னைக்கே மறுபடியும் பாஜக, திமுகவே எந்நேரமும் எதிர்த்து அதுதான் நாடகம்னு நாங்க சொல்றோம். நீங்க குஜராத் கலவரம் நடக்கும்போது 2 பேரும் ஒண்ணா தானே இருந்தாங்க. கருணாநிதி உடம்புறப்பே உளுந்தம்பருப்பேன்னு கடிதம் எழுதிக்கிட்டு தானே இருந்தாரு. அப்ப அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? 2 பேரும் ரகசிய கூட்டணி. 2 பேரும் வந்து ஒரு அஜெண்டாவ உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல. அத அசைத்து காட்டுகிற பெருமை எங்களுக்கு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. பாஜக நம்புறாங்க. ஆமா, எங்கள தொட முடியாதுல்ல. ஆனா அவங்கள தீய சக்தின்னு சொல்ல முடியும் தானே உங்களால? தீய சக்தி. மோசமான தீய சக்தி பாஜக. ஆக இல்லாதவர்களை பற்றி நாங்க இங்க போய் ஒரு விளம்பரம் தேட குடுக்கக்கூடாதுங்கிறதான் நாங்க விரும்புறோம். இல்லாதவர்களை பற்றி பேசி பிரயோசனம் இல்ல. இருக்கிறவங்களை பத்தி அசைத்து பார்க்க வேண்டும்.